12வது தலம் என்று சொல்லக்கூடியது குசுமேஸ்வரர். இது எங்க இருக்கு? ஒரு கேள்வி வரும் இல்லையா? மகாராஷ்டிரா ராஜ்யத்தில் இறைவன் நாமமே குசுமேஸ்வரர். சிவலிங்கத்தின் நிறம் சிவப்பு. சிவலிங்கத்தினுடைய நிறம் என்னவாக இருக்கு? சிகப்பாக இருக்கும். இருக்கும் இடம் எல்லோரா குகைக்கு அருகாமையில் இந்த சிவலிங்கம் எது? இந்த சிவாலயம் உள்ளது. 12 ஜோதிலிங்கங்களும் இப்படிதான் நிறுவப்பெற்றது. 12 ஜோதிலிங்கமும் இப்படிதான் நமக்கு நிறுவப்பட்டது. இந்த 12 ஜோதிலிங்கத்தை இன்றைய தினத்தில் நமக்கு ஒரு தரிசிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அதுக்கப்புறம் சிவராத்திரியினுடைய பெருமை. முதல்ல சிவராத்திரி எப்படி உண்டாயிற்று? சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அமர்ந்திருந்தாங்க. இந்த அமர்ந்திருக்கிற பொழுது என்ன பண்ணிட்டா, இந்த அம்மா விளையாட்டா கண்ணை மூடிட்டா. உலகம் இருண்டு விட்டது. இப்ப இந்த பாவம் ஒரு செகண்ட் உலக உயிரினங்கள் அத்தனையும் இருளில் மூழ்கி போச்சு. இப்படி மூழ்கிய உடனே அம்பாளு சும்மா இருப்பாரா சிவபெருமான்? அம்பிகை, உலக உயிரினங்கள் இருளில் மூழ்கி எவ்வளவு துன்பப்பட்டு விட்டது. இந்த பாவம் போக்க வேண்டுமானால் நீ விரதம் இருக்க வேண்டும். நீ விரதம் இருக்க வேண்டும். சரிங்க சுவாமி, இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய சிவராத்திரி, அதாவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளை மறுதினம் அமாவாசை, அதுக்கு முன்னதாக வரக்கூடிய சிவராத்திரி என்கின்ற யோகம் இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் என்ன செய்யணுமா? திரியோதசி வரும் இல்லையா, பிரதோஷ வேலை. அந்த நாளில் ஒரு நாள் நீ பூமியில் சென்று விரதம் இருந்தால் இந்த பாவம் உன்னை விட்டு விலகும் என்று சொல்லி அம்பாளாக இருக்கக்கூடியவள் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்றைய தினத்தில் என்ன பண்ணாங்க? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லி சிவபெருமானை வேண்டி ஒரு நாள் இரவு முழுவதும் என்ன பண்ணாங்களே, உண்ணாம உறங்காம அந்த இறைவனுடைய திருநாமத்தை 4 கால பூஜையாக செய்தார்கள். அந்த இரவைத்தான் நாம் எல்லாம் என்னவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? சிவராத்திரியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகை புராணம். இன்னொன்று, ஒரு வேடனாக இருக்கக்கூடியவன் பஞ்சமா பாதகத்தில் ஒன்று கொலை. பஞ்சமா பாதகத்தில் ஒன்று கொலை. இப்ப அந்த பஞ்சமா பாதகத்தில் கொலை செய்வது எவ்வளவு கொடிது? ரொம்ப ரொம்ப கொடிது இல்லையா? அதுல எல்லா விலங்குகளையும் அவன் வேட்டையாடுவான். அப்படி காட்டுக்கு வேட்டைக்கு போனான். அப்படி காட்டுக்கு வேட்டைக்கு போனவனுக்கு என்னன்னா, இரவெல்லாம் பகலெல்லாம் தேன்னா வேட்டையாடுறதுக்கு மிருகங்கள் கிடைக்கல. 6 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு புறப்படலாம்ன்ற பொழுது ஒரு புலி அவனை விரட்ட ஆரம்பிச்சு. ஒரு மரத்தின் மீது ஏறினான். ஏறிய மரம் வில்வ மரம். சொல்வாங்க இல்லையா, மரத்தில் பிறந்தா கூட, மரமாக பிறந்தா கூட ஒன்று அரச மரமாக பிறக்கணும், இல்லையா ஆலமரமாக பிறக்கணும். ஏன்னா நிறைய விழுதுகள் விடலாம். இல்லையா வேப்ப மரமாக பிறக்கணும். அப்படியும் இல்லையா வில்வ மரமாக பிறக்கணும். இல்லையா துளசி விருட்சமாக பிறக்கணும். அப்படியும் இல்லையா வன்னிய மரமாக பிறக்கணும். இது எல்லாத்துக்குமே சிறப்புகள் அதிகம். ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலையில யாருடைய திருக்கரத்தாலாவது கொண்டு போய் ஒரு இலையாவது இறைவனுக்கு சாற்றப்படுகிறது. இப்போ இந்த ஏரிய வேடன் பார்த்தா என்ன பண்றது? தூங்கிட்டோன்னா புலிகிட்ட மாட்டிப்போம். அந்த புலி போகலை, வேற கீழேயே உட்கார்ந்துருது. இவன் எப்போ கீழே இறங்குவான், நாம சாப்பிட்டுட்டு போகலான்னு. அதனால அதுக்கும் உணவு இல்லை, இவனுக்கும் உணவு இல்லை. கீழே பார்த்தா ஒரு சிவலிங்கம். ஆனால் அது அவனுக்கு தெரியவே தெரியாது. சிவலிங்கம் இருப்பது அவனுக்கு தெரியாது. இரவெல்லாம் என்ன பண்றது? தூக்கம் வராமல் இருக்கணும். தூக்கம் வராமல் இருக்கணும். என்ன செய்யலாம்னு யோசித்தவன் பார்த்தான், சரி இந்த இலையாவது பிச்சு பிச்சு போடுவோம். அவன் சிவாய நமன்னு சொல்லலை,
சிவாய நமன்னும் சொல்லல. அவன் என்ன பண்ணான்? எந்த ஒரு மந்திரம் சொல்லல. இரவெல்லாம் கண் விழித்தான். 4 காலத்திலும் என்ன பூஜித்தான்? அந்த வில்வத்தினால் அவன் பூஜை செய்தான். மறுநாள் பொழுது விடிகிற வரைக்குமோ அவன் சூரிய உதயத்தின் பொழுது புலி பார்த்தது, இவன் கீழே இறங்குற மாதிரி தெரியல, நாம் அடுத்த இடத்துக்கு போனாலாவது சாப்பிடலாம், இவன் 3 நாள் ஆனாலும் கீழே இறங்க மாட்டான்னு நினைத்து அந்த புலி போனது. இவன் கீழே இறங்கி வந்தான். அப்போ இரவெல்லாம் இவனுக்கு அதை விட ஒரு கொடிய விஷயம் தெரியுமா? அவன் ஒரு வேடன். அது வரைக்கும் இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? எல்லா உயிரினத்தையும் கொன்று குவித்து தின்று கொண்டும் இருந்தான். அப்பேற்பட்ட பாவத்தில் இருந்து விலக்கி இறைவன் சிவபெருமானுடைய திருவடியில் என்ன கொடுத்தார்? நிழலில் இடம் கொடுத்தார். அப்போ இன்றைய தினத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய எல்லா பாவமுமே நமக்கு என்னவா இருக்குமா? போகிவிடும், போக்கிவிடும். அப்பேற்பட்ட ஒன்று எது? இந்த சிவராத்திரி. இது 2வது கதை. 3வதாக நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அரிய பெரிய ஒரு சிறப்பு கைலாயத்தில் ஒரு குரங்கு. அந்த குரங்குக்கு உணவு கிடையாது. இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா பகல்ல உணவு தேடிச்சு, உணவு கிடைக்கல. உணவு கிடைக்காத பொழுது இரவு ஒரு மரத்துக்கு மேலே, கைலாயத்தில் போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தது. உட்கார்ந்த உடனே பசி வந்தா 10 பறந்து போகும். எது? மானம், ஈனம், சூடு, சொரணை, அப்பா, அம்மா, காதல், காமம், எது எல்லாமே பறந்து போயிடும். அனைத்துமே போயிடும். மனைவி, மக்கள் உள்பட பறந்து போயிடுமா. அப்போ இவன் என்ன செய்யறது அந்த குரங்குன்னு தெரியாம ஏறி இருக்கக்கூடிய மரம் வில்வ மரம். இப்போ கீழே அன்னைக்குன்னு பார்த்து சிவபெருமான் என்னைக்கும் இல்லாத திருநாள அம்பாளுடைய மடியில தலை வச்சிருந்தார். இந்த காட்சியை பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா இவர் மட்டும்தான். வேற யாரும் பார்த்ததே கிடையாது. இந்த தரிசனத்தை இவர் மட்டும்தான் அதை பார்த்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் இந்த குரங்கு. இப்ப அதை பார்த்து முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தா இது பாட்டுக்கு அந்த இலையை பிச்சு பிச்சு, பசின்னா தூக்கம் வராது, இந்த இலையை பிச்சு 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 போடுது. அம்பாள் பார்த்தாங்க. இன்னைக்குன்னு பார்த்து என்னைக்கும் இல்லாத திருநாளா எங்க வீட்டுக்கார் மடியில படுத்து தலை வச்சு படுத்திருக்கிற நேரம் பார்த்து எவ்வளவு எது இருந்தா அந்த குரங்கு இலைய பிச்சு போடுது. அதமா முறைச்சி அப்படி பார்த்தா இவர் என்னமோ கண்ணை மூடிட்டு தான் படுத்துட்டு இருக்கார். யாரு? சிவபெருமான். அம்பிகைன்னார். சுவாமி ஐயோ, தலை வச்சு படுத்தது இல்லாம வேற பேசுறார். அதுவும் ஆசையா அன்போட வேற அம்பிகை அப்படின்னு வேற கூப்பிடுறார். சுவாமி சொல்லுங்கோ. ஆமா, நீங்க யாரு? சுவாமி அம்பாள். நான் யாரு? அம்மை அப்பர். ஆமா, ஏன் அவ்வளவு கோபமா பார்த்தேன்? சுவாமி, என்றும் இல்லாத திருநாளா இன்னைக்கு தான் நீங்க என் தலையில உங்க தலையை என் மடியில வச்சு படுத்திருக்கிறீங்க. இந்த அறிவில்லாத குரங்கு பிச்சு பிச்சு போடுது சுவாமி, சிவ பூஜையில நுழைந்த மாதிரி அப்படின்னா. அம்மா, விழுந்தது என்னன்னு பாரு. சுவாமி வில்வம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்ம 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்போ விழுந்தது வில்வம். நீ இப்ப என்ன பார்வை பார்க்கணும்? கோபமா பார்க்க கூடாது சுவாமி. அப்ப நீ எப்படி பார்க்கணும்? கருணையோடு பார்க்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த கடைக்கண் பார்வை அம்பிகையின் பார்வை பட்ட உடனே அதுக்கு அறிவு வந்துருச்சு. இறங்கி வந்தது. 3 முறை வலம் வந்தது. வலம் வந்த உடனே என்ன பண்ணுச்சு? கையெடுத்து இருகரம் கூப்பி கும்பிட்டது. கூப்பிட்ட உடனே சிவபெருமான் சும்மா இருப்பாரா? 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருப்போ. அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த செங்குந்தர் கோட்டத்திற்கும் அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? குந்தம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை வைத்து கரூரை ஆட்சி செய்தவர் யார்? அவரு முசுகுந்த
சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய மரபில் வந்தவர்கள்தான் செங்குந்த மரபினர். முருகப்பெருமானுடைய தெய்வ யானை திருக்கல்யாணத்தின் முதல் ஓலை யாருக்குடா போச்சுன்னா இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவருக்கு தான் முதல் முறையாக போனது. முருகப்பெருமான் கல்யாணத்துல முதல் விஐபி யாரான்னா உங்க எது செங்குந்தர் என்று சொல்லக்கூடியவர் தான் முதல்ல உட்கார்ந்திருந்தார். முசுகுந்த சக்கரவர்த்தி தான் உட்கார்ந்திருந்தார். முசுகுந்தர் சக்கரவர்த்தியினுடைய மரபு தான் செங்குந்தர் மரபு. குந்தம் என்கின்ற ஆயுதத்தை வைத்து ஆட்சி செய்தவர் அவர்தான். அந்த மரபுல இருந்துதான் இந்த சைவ வேளாளர், துளுவ வேளாளர், செங்குந்தனர் இதெல்லாம் மரபு ஃபுல்லாவே முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய மரபு தான். இப்போ அப்படிப்பட்ட முசுகுந்தர், முசுன்னா என்ன அர்த்தம்னா முகம், குரங்குன்னு அர்த்தம். முசுகுந்தர் அப்படின்னா குரங்கு முகம். சிவபெருமான் கிட்ட அந்த குரங்கு சொன்னது, கைலாயத்தில் மலத்தில் இருக்கக்கூடிய வண்டாக பிறந்தாலும் பிறப்பேன், என்னவா பிறக்க மாட்டேன், பூமியில் போய் நான் மனிதனாக பிறக்க மாட்டேன். ஐயோ நான் கொடுத்துட்டேன்னா திருப்பி வாங்க மாட்டேனே. யார் சொல்றா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடி நிழலே. சிவபெருமானுக்கு போன்ற நிழல் வேற யாரும் கிடையாது. அவர் சொல்லிட்டார், கொடுத்தா வாபஸ் வாங்குற பழக்கம் என்கிட்ட இல்லையே அப்படின்னார். அப்படியானால் ஒரு நிபந்தனை என்று அந்த குரங்கு சொன்னது. என்ன நிபந்தனை? இதே முகத்தோடு நான் பூமியில் அவதரிக்க வேண்டும். சிவபெருமான் ஆச்சரியப்பட்டார். எல்லாம் அழுகுதானே கேட்பாங்க. இப்பயும் திட்டும் போது என்ன திட்டுறோம்? இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கு அப்படிதானே திட்டம் எல்லாருமே. அப்போ அப்படிதான் எல்லாரும் திட்டுறாங்க. அந்த முகம் அவ்வளவு அகோரமா இருக்குன்னு தான் திட்டுறாங்க. முகம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கே உன்னதான் உதாரணம் காட்டுறாங்க. நீ அழகோட கேட்டா பரவாயில்ல, இதே முகத்தோட பிறக்கணும்னு சொல்றியே ஏன்னு சிவபெருமான் கேட்ட பொழுது, அப்பொழுது அந்த குரங்கு சொன்னது, தினமும் முகத்தை கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது எனக்கு முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம் வரும். அப்பொழுது பாவத்தை நான் அதிகமாக செய்ய மாட்டேன். குரங்கிலிருந்து வந்தவன் நான், குரங்கிலிருந்து வந்தவன் நான், குரங்கிலிருந்து வந்தவன் நான் என்று சதா சர்வகாலமும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று அந்த காரைக்கால் அம்மையார் புனிதவதி தாயார் எப்படி கேட்டாலோ அதுபோல உன்னை நான் மறவாமல் இருப்பேன். என் ஜென்மமும் நினைவில் இருக்கும். பாவத்தை அதிகமாக நான் செய்யாமல் இருப்பேன். மீண்டும் உன் திருவடியை சேருவதற்கு இந்த முகம் எனக்கு அடையாளமாக இருக்கும் என்று வரமாக வாங்கிய ஒரு தினம் இன்றைய சிவராத்திரி. சரி, இவ்வளவுதானா சிவராத்திரி பெருமை அப்படின்னா, ஒரு எலியும் பூனையும் நம்ம சிவ ஆலயத்தில் இருந்தது. ஒரு எலியும் பூனையும். இந்த பூனை சொல்லுதான், எப்படியாவது உன்னை நான் சாப்பிடாம விட்டுருவேன். அதுக்கு இந்த எலி சொல்லுதான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது என்று என்னை படைக்கப்பட்டானோ அன்று இறப்பு எழுதி வைத்திருப்பான். அவன் கருணை இருக்கின்ற வரைக்கும் நீ என்னை தொட முடியாது. இப்படியே சொல்லிட்டு சிவபெருமானுக்கு அடியில ஒரு பொந்து இருக்கும், அங்க போய் நுழைஞ்சுக்குமா. எது? இந்த எலி. இப்படியே ஒவ்வொரு நாளா போயிட்டு இருந்தது. சிவராத்திரி 4 கால பூஜை என்று சொல்லக்கூடியதை செய்த அடியார்கள் நிறைய விளக்குல எண்ணெய் ஊத்திட்டு இருந்தா. இந்த விளக்கு பிரகாசமா எரிந்து கொண்டிருந்தது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. என்ன, இல்லங்கள் தோறும் மட்டுமல்ல. இல்லம்னா நீங்க நினைக்கிற மாதிரி வீடுன்னு ஒரு அர்த்தம், நம் இதயம்னு ஒரு அர்த்தம். நம் இதயத்தை தூய்மையாக வைக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் யாருன்னா சிவபெருமான். அதனாலதான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்படிப்பட்ட விளக்கு அணையும் தருவாய்க்கு போயிடுச்சு, நிறைய எண்ணெய் ஊத்தி இருந்ததுனால. இப்போ இந்த பூனை அந்த எலியை பிடிக்கிறன்னு சுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி சுத்தி கொண்டே வருகிற பொழுது அணையும் தருவாய்க்கு போய்விட்டது. போன உடனே இந்த எலி பார்த்தது, ஆஹா, தினமும் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இறைவன் அல்லவா, இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து
நமக்கு வாழ வச்சிட்டு இருக்கிற இறைவன் அல்லவா. இந்த பூனை கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் தப்பிப்பதற்கு சிவலிங்கத்திற்கு கீழே நமக்கு ஒரு பொந்தை கொடுத்து அதில் இடம் கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் அல்லவா. யார் யாருக்கோ என்னென்னமோ வீடு கொடுக்கிறான், அவங்கிட்டே அவனையே எனக்கு வீடாக கொடுத்திருக்கிற இறைவன் அல்லவா. அவன் இருக்கின்ற இடம் இருளில் மூழ்கி போய் விடலாமா, இருள மூழ்கி போய் விடலாமா என்று கருதி அந்த இறைவன் என்ன செய்தாரா, அந்த இறைவன் நினைக்கிறார். ஆனா அந்த நேரத்தில் இறைவன் இருக்கிற இடம் இருள்ல மூழ்கிடுமேன்னு சொல்லிட்டு தன் வாளால் கொஞ்சம் அந்த திரி அப்படி தூண்டி விட்டது. அதுக்குள்ள இந்த பூனை வந்து பிடிச்சிடுச்சு. அதுக்கு இறை அன்னைக்கு ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டது. சாப்பிட்ட உடனே சிவபெருமான் கருணை பண்ணார். ஆஹா, என் வீடு என் கோயில் இருளில் மூழ்கக்கூடாது என்று நினைத்து அப்படி தன் வாளால் தூண்டிவிடும் நேரம் பார்த்து இந்த பூனை அதை கொன்று தின்று விட்டதே. அது என்ன சொல்லி கொண்டிருந்தது இத்தனை நாளா? அவன் அருளாலே அவன் பால் வணங்கி அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, அவன் கருணை எனக்கு இருக்கின்றது, அவனே எனக்கு அவன் இடத்தில் வீடு கொடுத்து வச்சிருக்கிறான், உன்னை எதை உன்னால என்னை தொட முடியாதுன்னு இவ்வளவு சவால் விட்டத நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டு விளக்கை ஏற்றி வைக்கிற பொழுது அதுக்கு ஆயுள் முடியும் என்று நினைத்தால் அப்ப நான் கருணையோடு இருக்க வேண்டாமா என்று பார்த்தார். நீ எளிதானே இருந்த, 3 உலகத்துக்கு ஆளக்கூடிய சக்கரவர்த்தியா இருப்போ. அவர்தான் வேறு யாரும் அல்ல, மகாபலி சக்கரவர்த்தி. முன் ஜென்மத்தில் சிவாலயத்தில் எலியாக இருந்து சிவராத்திரி அன்றைய தினத்தில் ஒரு விளக்கை அணையும் தருவாயில் இருந்த விளக்கை அப்படி தூண்டி விட்டதற்கே இறைவன் 3 உலகத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்க வைத்தார் என்றால் இன்றைய தினத்தில் தரிசித்து பாலாலும் தேனாலும் பஞ்சாமிரதத்தினாலும் வில்வத்தினாலும் அர்ச்சனை செய்து ஒரே ஒரு விளக்கை இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்கின்ற அந்த திருநாமத்தை சொல்லி ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் ஏற்றக்கூடியவர்கள் தலைமுறையில் எத்தனை மகாபலி சக்கரவர்த்தியாக நம்மை ஆக்குவார் என்பது, ஆக்குறாரோ இல்லையோ முக்தி தருவார் அல்லவா. அந்த எலிக்கு முக்தி கொடுத்தது போல நமக்கும் முக்தி தருவார் அல்லவா. எலிக்கு முக்தி மட்டுமா கொடுத்தார், என்றும் 16ஆக இருக்கக்கூடிய சிரஞ்சீவிகளில் ஒருவர் மகாபலி சக்கரவர்த்தி இன்னைக்கும் உயிரோட இருக்கின்றார். யாரவர்? மகாபலி சக்கரவர்த்தி. ஏன்னா இந்த பூனையினுடைய வாயில போய் நீ உணவாக மாறியதனால உன்னை எவனாலையும் அழிக்க முடியாது என்றும் சிரஞ்சீவியா இருன்னு கொடுத்துட்டார். அவர்கிட்ட தான் போய் நம்ம தசாவதாரத்தில் வாமன அவதாரத்தை எடுத்து 3 அடி மண் கொடு என்று கேட்டு அப்படி கேட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணிட்டார், 1 அடியை பூமியை அளந்துட்டு 2வது அடியை வானத்தை அளந்துட்டு 3வது அடியை எங்கடா அளக்கிறது அப்படின்னு கேட்ட அடுத்த வினாடி என்ன பண்ணிட்டார், தன் எதை கொடுத்தார், திருமுடியே கொடுத்தார், தலையை கொடுத்தார், அப்படியே பாதாள உலகத்தில் வைத்தார். இன்றைக்கும் பாதாள உலகத்தில் இருக்கின்றார். ஐப்பசி மாதம் திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஓணம் பண்டிகை அன்றைய தினத்தில் இந்த திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளே குடைபிடிக்க மகாபலி சக்கரவர்த்தி ஒரு முறை இந்த பூலோகத்திற்கு வந்து சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் பாதாள உலகத்திற்கு செல்லுகிறார். அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? முன்ஜென்மத்தில் எலியாக இருந்தவர் மகாபலியாக பிறந்தார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். ஆனால் இதை விட இன்னொரு சிறப்பு இருக்கிறது. பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு வாட்ச்மேன் யாருன்னு கேட்டா திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் 8 லட்சுமியின் நாயகர் தான் இன்னைக்கு வரைக்கும் வாட்ச்மேன் வேலை செய்கிறார். இன்னைக்கு வரைக்கும் வாட்ச்மேன் வேலை செய்கிறார். பிரகலாதருடைய பேர பிள்ளை இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர். ராவணன் என்று சொல்லக்கூடியவனாலும் வெல்ல முடியாத ஒரே ஒரு சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டா இந்த மகாபலி சக்கரவர்த்தி. ஒரு முறை நாரதர் சொன்னாராம், ராவணா எல்லாரையும் நீ வெற்றி பெற்று விட்டாய், இந்த பாதாள உலகத்துல மகாபலின்னு ஒருத்தன் இருக்கான், முடிஞ்சா அவனை போய் வெற்றி பெற்று வா பார்க்கலாம் அப்படின்னார். நாரதரை என்னால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களே, நான் என்ன சொல்கிறது, அவன் தான் சொன்னான் அப்படின்னு, நீ வேணும்னா அவனை போய் கேளுன்ட்டார். நேராக இங்கிருந்து படைகளை திரட்டி கொண்டு ராவணன் பாதாள உலகத்துக்கு போனான்.
போன உடனே மகாபலி சக்கரவர்த்தி நிற்கிறார், சிம்மாசனத்தில் இருக்கிறார். வாட்ச்மேன் யாரான்னு கேட்டால் திருமால் நிற்கிறார். திருமால் நின்று கொண்டிருக்கிறத ராவணன் பார்த்துட்டான். நீங்கள் திருமால், நீங்கள் வைகுந்த பெருமாள் இல்லை? ஆமாம். 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் இல்லை? ஆமாம். மும்மூர்த்திகளில் ஒருத்தர் இல்லை? ஆமாம். இங்கே என்ன பண்ணுறீங்க? மகாபலி சக்கரவர்த்திக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குறேங்க. வாட்ச்மேனே இவருன்னா உள்ளே இருக்கிறவன் எப்படி இருப்பான் யோசிச்சு பார்த்தார். இப்படியே திரும்பி போயிட்டா காவலர்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. சரி, வந்ததுதான் வந்தோம், ஒரு கை பார்த்துட்டே போலான்னு உள்ள நுழைஞ்சான். நுழைந்த உடனே சிம்மாசனத்தில் உயரமான ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் மகாபலி. ஆமா, நீ யார்? என்ன தெரியாதா உனக்கு? இலங்கை மன்னன் ராவணேஸ்வரன் சிவபெருமானிடத்தில் இலங்கை அழியாமல் இருப்பதற்காக 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு ஆத்மலிங்கம் வாங்கிய ஒருவே ஒருவன் நான் தான். மேருமலையையே இசையால் கரைத்தவன் நான் தான். இவ்வளவு பெருமையை அடிக்கினே போனான். சரி, அப்படிதான் இங்கு எதுக்கு வந்தேன்னார். இது பாதாள உலகம், என் ஆட்சிக்கு உட்பட்ட உலகம். இங்கு எதுக்கு வந்தேன்னார். இல்லை, சண்டைக்கு வந்தேன். அப்படியா? சரி சரி. சண்டை போடுறதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். என்ன அக்ரிமெண்ட்? ஒன்றும் இல்லை, அந்த அறையில் ஒரு சாமான் இருக்குது. அந்த சாமானை நீ தூக்கிட்டு வந்துட்டா நீ என் கூட சண்டை போடலாம். யாருங்க? அந்த சாமானை கொஞ்சம் திறந்து காட்டு. நேராக போனாங்க, கதவை திறந்தாங்க. திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தான். பார்த்தா அங்கே ஒரு சாமான் இருந்தது. தூக்கறான் மேருமலையையே இசையால் கரைத்தவன். 10 தலை 20 கை, 9 தலையை வெட்டி யாக குண்டத்தில் போட்டு 1000 வருஷம் தவம் பண்ணவன் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சாமானை தூக்க முடியல. நீங்கள் இப்போ எல்லாம் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கும் புரியுது. இந்த உள்ள ஒரு சாமான் இருக்குது, ஒரு சாமான் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த சாமான் என்னான்னு கேட்குறீங்க அதானே? ஒன்றும் இல்லை. இந்த இரண்ய கசிபுன்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, 5,70,061 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பொழுது அவன் காதில் போட்டுட்டு இருந்த கடுக்கன். என்னது? கடுக்கன். அந்த கடுக்கன் நரசிம்மமூர்த்தி அந்த அவதாரத்தை எடுத்து அவனை தூக்கி ஒரு சுழற்றினார். அப்போ நரசிம்மமூர்த்தி சுழட்டிய பொழுது இந்த காதில் இருக்கிற கடுக்கன் அருந்து விழுந்து போச்சு. எங்க முப்பாட்டன் ஞாபகார்த்தமா அந்த கடுக்கனை இங்க வச்சுட்டு இருக்கேன். என் பாட்டன் கடுக்கனையே உன்னால தூக்க முடியலையே, எங்கிட்டயாடா சண்டைக்கு வந்தேன்னு ஒரு உத விட்டாராம். யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. ராவணனால் ஜெயிக்க முடியாத ஒருவராக இருந்த ஒரே ஒரு பெருமான் யார் என்று கேட்டால் மகாபலி சக்கரவர்த்தி. இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சிவராத்திரி அன்றைய தினத்தில் சிவாய நமன்னு சொல்லல ஒரு வில்வத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணல, சிவ ஆலயத்தில் அணையும் தருவாயில் இருந்த ஒரு விளக்கை தூண்டிவிட்டதற்கே இறைவன் இவ்வளவு பதவியும் பட்டத்தையும் கொடுத்து அருளி இருக்கிறார் என்றால் நாம் செய்யக்கூடிய பக்திக்கெல்லாம் இறைவன் என்ன தருவார் என்பதை நாம் எல்லாம் ஒரு சனம் சிந்திக்க வேண்டும். ஒரு சனம்